Taste the Daily. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் தன்னுடையதாகவே இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொகுதி மறுசீரமைப்பு குறித்த ஸ்டாலினின் பதிவு என்பது அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் என்ற திரைப்பட காமெடி போல உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடைபெற்றாலும் அதில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த போது அவரிடம் தான் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை எனவும், தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் தன்னுடையதாகத்தான் இருக்கும் எனவும் உறுதிபட கூறியுள்ளார். கூட்டணி அறிவிக்கையின் போதே அடிமை சாசனமும் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில்தான் இருக்கின்றனவே தவிர தங்கள் கூட்டணியில் யாரும் அப்படி இல்லை எனவும் ஸ்டாலினுக்கு அவர் பதிலளித்துள்ளார். இதுவரை வராத ஒன்றை புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்து வருகிறார் எனவும், தன் ஆட்சியின் அவலங்களை மறைக்க நினைக்கும் ஸ்டாலினின் வழக்கமான கோல் போஸ்ட் மாற்றும் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நம்பப் போவது இல்லை என்றும் பொதுச் செயலாளர் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் ஹிந்தி திணிப்பு குறித்து தெளிவான மனநிலையில் உள்ளதாக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் நடக்கும் திருட்டு முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மக்கள் அன்றாடம் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அவமானம் சுமந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் தங்கள் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் அவதிப்படுகிறார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மடைமாற்று அரசியலை நிறுத்திவிட்டு முதலில் திமுக ஆட்சியில் நடக்கும் ரவுடிசத்தையும் திருட்டுகளையும் உருட்டுகளால் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது எப்படி என்பது குறித்து பேசுங்கள் என ஸ்டாலினுக்கு பொதுச் செயலாளர் சவால் விடுத்துள்ளார்.